ஸோ இன்னைக்கு செஷன் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன பார்க்கலாம், வேரியபிள்ஸ் டிக்ளேர் பண்ணி பார்த்துட்டோம். ஸோ இப்ப அத வந்து எப்படி வந்து நம்ம ரன் பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். இத ரன் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் குடுக்கறதுக்கு கன்சோல் டாட் லாக் குடுத்து, ஸோ அந்த கன்சோல் டாட் லாக்னால ஸோ நம்மளோட வேரியபிள் நேம டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? டிக்ளேர் பண்ணிட்டு எதா இருந்தாலும் இங்க டிஃபைன் பண்ணிக்கலாம். அதே மாரி கன்சோல் டாட் லாக்ல ஏஜ் தெரியப்படுத்திக்கலாம். ஓகேங்களா? அதே மாரி கன்சோல் டாட் லாக் ஸோ மொபைல் ஸோ ஏன்னா அங்க வந்து நம்ம பார்த்தீங்கன்னா, ஒரு 3 வேரியபிள் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஒண்ணு வந்து நேம் வேரியபிளா டிக்ளேர் பண்ணியிருக்கோம். இன்னொன்னு வந்து லெட் அப்படிங்கிற கான்செப்ட்ல டிக்ளேர் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் அதே மாரி பார்த்தீங்கன்னா, மொபைல் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ இப்போ இத டிக்ளேர் பண்ணியாச்சு. பட் ஆனா இத ரன் பண்ணி பார்க்கறதுக்கு நம்ம அதுக்கு வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் அதுக்கு வந்து ஒரு அ index.html ஃபைல் ஒண்ணு பில்ட் பண்ணணும். சரிங்களா? ஸோ அந்த index.html ஃபைல நான் என்ன பண்றேன்னா, அ ஸோ இதே இடத்துலயே போயிட்டு என்ன பண்றேன், நியூ ஃபைல் ஒண்ணு கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதில வந்து இண்டெக்ஸ் அது எனி பேஜ் வேணா நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். index.html குடுத்துட்டு, ஸோ HTML ஃபைல்னு சொல்லி குடுத்துருங்க. ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு தேவையானது ஸ்கிரிப்ட் தான் வேணும். ஏன்னா ஸ்கிரிப்ட்ட தான் நான் லிங்க் பண்ண போறேன். ஸோ அதனால சோர்ஸ்ல போயிட்டு டாட் வச்சு அதனுடைய பாத் வந்து நான் டிஃபைன் பண்றேன். ஸோ அந்த பாத் எங்க இருக்குன்னா, ஸ்ட்ரக்சர் ஜேஎஸ்ங்கிற ஃபோல்டருக்குள்ளார ஸ்ட்ரக்சர் டாட் ஜேஎஸ் அப்படிங்கிற அம் ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைல். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன ஆகணும், எனக்கு இப்போ வந்து கன்ஃபர்மேஷனுக்காக நான் என்ன பண்றேன், ஸோ இந்த இடத்துல என்னோட ஜாவா ஃபைல் வந்து ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத நான் செக் பண்ணி பார்க்கறதுக்காக இங்க என்ன பண்றேன்னா, ம் அலர்ட் அப்படின்னு சொல்லிட்டு அலர்ட்குள்ள சாரி ஸோ இப்போ என்ன என்னோட ஸ்க்ரீன் வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும். ஸோ அதுக்காக ம் ஸோ இந்த இண்டெக்ஸில் ரன் வச்சு க்ரோம்ல எக்ஸிக்யூட் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல எனக்கு எதுவுமே வரல. ஸோ அது இந்த இடத்துல எதுவுமே எக்ஸிக்யூட் ஆகல. பட் ஆனால் எனக்கு இங்கே ரன் ஆயிடுச்சு பாருங்க. அட்மின் 26 அட்மின் 26 நம்பர்ஸ்லாம் வருது பார்த்தீங்களா? பட் ஆனால் எனக்கு அப்படி வரக்கூடாது. ம், இதை ரைட் கிளிக் பண்ணிட்டு இன்ஸ்பெக்ட் அப்படின்னு சொல்லி கொடுங்க. கொடுத்துட்டு கன்சோல் அப்படின்னு உள்ள போனீங்கன்னா இங்க பாருங்க தெரியுதுங்களா? அட்மின் 26 987 அது காரணம் என்னன்னா அந்த இடத்துல நம்ம வந்து கன்சோல் அப்படின்னு கொடுத்துருக்கனால நமக்கு அந்த கன்சோலை வந்து எக்ஸிக்யூட் ஆகுது. ஓகேங்களா? இப்ப இதுல டைரக்டா இங்கேயே நம்மளால பிரிண்ட் கொடுக்க முடியும்னா முடியும். ஸோ அது எப்படின்னா இன்புட் வேல்யூ நான் வந்து 10 பிளஸ் 20 பிளஸ் 10 அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா இங்க ஆட்டோமேட்டிக்கா வேல்யூஸ் வந்து உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகும். ஸோ இது எல்லாம் மேனிபுலேஷன் பர்பஸ்க்காக தான் நம்ம பண்றோம். அதாவது அரித்மெட்டிக் ஆப்பரேஷன்ஸ் அதெல்லாம் பில்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம இதிலே பண்ணிக்கலாம். ரைட்டு. சரி. இப்ப இது மாரி பண்ணிட்டோம். ஸோ இப்ப இந்த மாரி பண்ணியாச்சு. இப்ப இதே மாரி ஒரே ஸ்கிரிப்ட் தான் கொடுக்கணும்னு வந்து கிடையாது. இப்ப நான் இந்த இடத்துல ஒரு ஸ்கிரிப்ட்ட பில்ட் பண்றேன் அப்படின்னா, இன்னொரு ஸ்கிரிப்ட் கூட உங்களால பில்ட் பண்ண முடியும். ஸோ இதுல நான் என்ன பண்றேன்னா, அலர்ட் அப்படிங்கிற இதுல குடுத்துட்டு,
ஸோ இதில் உள்ள போயிட்டு டேபிள் கொடுத்துக்கிறேன். ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். நான் ஒன்ஸ் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். இங்கே பாருங்கள். ஸோ ரீஃப்ரெஷ் பண்ணோடனே எனக்கு ஸ்க்ரீனில் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே லோட் ஆகுது. ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கு லோட் ஆகுது. ஸோ அப்போ என்ன அர்த்தம்னா எனக்கு ஸ்கிரிப்ட் ஃபைல் வந்து ரன் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக ரன் ஆகுது. ஸோ அப்போ வந்து எனக்கு ஸ்கிரிப்ட் ரன் ஆகுறதுனால ஸோ ஃபஸ்ட்டு இது லோட் ஆகும். ஓகேங்களா? ஸ்ட்ரக்சருங்கிற ஃபோல்டருக்குள்ளார structure.js அப்படிங்கிற ஃபைல் லோட் ஆகும். அடுத்து பார்த்தீங்கன்னா அலர்ட் ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து அடுத்த ஸ்கிரிப்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். சரிங்களா? ரைட். ஓகே. ஸோ இந்த இடத்துல நான் வந்து ஒரு சில கமெண்ட் லைன்லாம் யூஸ் பண்ணோம். எனக்கு வந்து இது வந்து ஃபஸ்ட்டு இது வந்து அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் இந்த மாதிரி ஒவ்வொரு ஆப்ரேஷனும் எனக்கு தனித்தனியாக தெரியணும் அப்படின்னா ஸோ உங்களோட கோடுக்குள்ளார உள்ளே போங்க. உள்ளே வந்து structure.jsக்குள்ளார ஸோ என்ன பண்ணுறேன் நான் இது எல்லாமே கமெண்ட் பண்ணுறேன். ஸோ கமெண்ட் பண்ணிட்டு நான் இதில் என்ன பண்ணேன்னா லெட் a ஈக்குவல் டு 10 a ஈக்குவல் டு 20 ஓகேங்களா? லெட் b ஈக்குவல் டு 10 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். அடுத்தது கன்சோல் டாட் லாக் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ஏவோட வேல்யூ அதாவது அடிஷன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். அடிஷன் சொல்லி கொடுத்துட்டு ஸோ இதில் என்ன கொடுக்குறேன் ப்ளஸ் வந்து லெட் சி அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். சி லெட் சின்னு கொடுக்குறோம் இல்லைங்களா? ஸோ இங்கே டிஸ்பிளேல ப்ளஸ் கொடுத்தாச்சு. ஸோ இங்கே என்ன பண்ணணும்னா ஏ ப்ளஸ் டி ஓகேங்களா? அப்போ என்ன ஆகும் அடிஷன் வந்து ஒர்க் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணி பார்க்கணும். ஓகேவா? ஸோ இப்போ நான் ரன் பண்ணிட்டேன். ஸோ இப்போ என்னோட இதில் போயிட்டு ஒன்ஸ் ரீலோட் பண்ணுறேன். ஸோ எனக்கு அடிஷன் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க அடிஷன் 30 அப்படின்னு சொல்லி வருது. அப்போ ஏ ப்ளஸ் பி ஏவோட வேல்யூ 20 பியோட வேல்யூ 10. ஸோ அப்போ ஏ ப்ளஸ் பி அடிஷன் 30 ஓகேவா? ஸோ இப்போ அடுத்தது சேம் இதே கோடை பார்த்தீங்கன்னா காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணுறேன். கன்சோல் டாட் லாக் அப்படின்னு சொல்லி கொடுத்து இந்த இடத்துல என்ன சப்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்து ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுறேன் டி அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ இந்த இடத்துல டின்னு சொல்லி கொடுத்ததுனால நான் என்ன பண்ணுறேன் டிங்கிறத மல்டிபிள் டி ஈக்குவல் டு சேம் வேரியபிள்ஸ் தான் ஏ மைனஸ் டி. ஸோ அப்போ எனக்கு என்ன ஆகும் சப்ட்ராக்ஷன் வந்து எக்ஸிட் ஓகேங்களா? ஸோ இப்போ நான் சேவ் பண்ணிட்டு நான் ஒன்ஸ் ரீலோட் பண்ணுறேன். ஸோ ரீலோட் பண்ணோன்னே பாருங்க இந்த இடத்துல சப்ட்ராக்ஷன் வந்து 10 வருது. ஸோ 20 மைனஸ் 10 வந்து 10 ஓகேவா? ரைட். அடுத்தது அப்ளிகேஷன் ஜஸ்ட் ட்ரை பண்ணிக்கலாம். இந்த இடத்துல என்ன பண்ணுறேன் இ கொடுக்குறேன் இல்லையா? ஸோ அப்போ என்ன பண்ணுறேன் இ ஈக்குவல் டு ஏ ஸ்டார் பி. அப்போ என்ன மல்டிப்ளிகேஷன்ஸ் இருக்கும். அதே மாதிரி டிவிஷன். ஸோ சேவ் பண்ணிட்டு ஸோ எல்லோட போயிட்டு ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ அடிஷன் சப்ட்ராக்ஷன் மல்டிப்ளிகேஷன் ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே ஓகே. இது ரெண்டும் என்னன்னு கேட்டிங்கன்னா அது பழசு ஓகேங்களா? ஸோ இது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஃப்ரெஷ்ஷாக ஒர்க் ஆகுது என்னன்னு பார்த்துக்கணும் அப்படின்னா கிளியர் கன்சோல் கொடுத்துட்டு கிளியர் கன்சோல் கொடுத்துட்டு ரீஃப்ரெஷ் பண்ணிக்கிங்க. ஸோ இது மட்டும்தான் ஓகேவா? ஸோ இந்த அலர்ட் அப்படிங்கிறது எனக்கு தேவையில்லை. ஸோ அதை நான் இதை ரிமூவ் பண்ணுறேன். இந்த அலர்ட் வந்து நான் எங்கே கொடுத்தா சரி பெட்டராக இருக்கும். ஸோ அதெல்லாம் நான் என்ன பண்ணுறேன் அலர்ட் ஸோ இதுக்குள்ளார டபுள் கோட்ஸ்குள்ளார arithmetic
ஆப்பரேஷன் கொடுக்குறேன். ஸோ எனக்கு இந்த அலர்ட்டுங்கிறது எக்ஸிக்யூட் ஆகல. ரீசன் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த அலர்ட் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட்டு எக்ஸிக்யூட் ஆகணும். அப்பதான் அடுத்தடுத்து ப்ராசஸ் வரும். ஸோ அதனால எனக்கு இந்த அலர்ட் அப்படிங்கிறது இங்க ஒர்க் ஆகல. இன்கேஸ் இத நான் கட் பண்ணிட்டு, நான் என்ன பண்றேன், ஸோ இந்த அலர்ட் ஒர்க் ஆகுறதுக்கு ரீசன் என்னன்னு கேட்டீங்கன்னா, இங்க பாருங்க ஸ்கிரிப்ட்ன்னு சொல்லி குடுத்துட்டு, இந்த பாத் வந்து ஃபர்ஸ்ட்டு எப்பவுமே இந்த பாத் எங்க லோட் ஆகுதோ ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபைல் எங்க இருக்கோ அங்க தான் போகும். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட்டு இதுல போகும்போது கண்டிப்பா இது ஒர்க் ஆகாது. அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, இத கட் பண்ணிட்டு இந்த கோட கட் பண்ணிட்டு எங்க போகுதுன்னு பார்த்து ஸ்ட்ரக்சர்ங்கிற ஃபோல்டருக்குள்ளார structure.js. ஸோ இதுக்குள்ளார போயிட்டு நீங்க என்ன பண்ணலாம்னா, அலர்ட் அப்படிங்கிற கான்செப்ட்ட ஃபர்ஸ்ட்டு எக்ஸிக்யூட் பண்ற மாரி கொண்டு வரலாம். ஸோ இப்போ கொண்டு வரும்போது என்ன ஆகும்னா, ஒன்ஸ் நீங்க லோட் பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், ஸோ ஃபர்ஸ்ட்டு இதுதான் லோட் ஆகும். ஃபர்ஸ்ட்டு இது லோட் ஆனதுக்கப்புறம் இத ஓகேங்கிறத குடுத்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு என்ன ஆகும், அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் இந்த ப்ராசஸ் எல்லாமே தெரியும். ஓகேங்களா?